தமிழகத்தில் வாக்கு சதவிகிதம் குறைந்தது யாருக்கு சாதகம்? கேள்வி வாக்கு சதவீதம் தமிழகத்தில் குறைஞ்சிருக்கு, அதனால யாருக்கு சாதகம்னு கேட்குறீங்க. குறிப்பாக எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலையும் வாக்கு சதவீதம் குறைந்ததுன்னா ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகம். ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு சூழ்ச்சி இருக்கு. ஒரு தவறுதல் என்ன தவறுதல்னா, அகில இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற தேர்தலாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சிறிய குழு இருக்கு, அவ்வளவுதான், அதிகாரிகள் குழு. அதை தாண்டி அவங்களுக்கு சக்தி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அந்தந்த மாநில தேர்தலில் அந்தந்த மாநில அரசுகளுடைய ஊழியர்களை பயன்படுத்தி தான் தேர்தலை நடத்தணும். அப்போ எதிர்வரிசையில் இருக்கிற ஆளுங்கட்சி என்ன செய்யணும்னா, தன்னுடைய அரசு ஊழியர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் தொகுதியில் ஒரு மாதிரியும், வேற தொகுதியில் அவங்களுக்கு சாதகம் இல்லாத தொகுதியில் வேற மாதிரியும் அவர்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுதான் அண்ணாமலை கூட குற்றச்சாட்டா வைக்கிறாரு. லட்சக்கணக்கில் ஓட்டு எடுத்துட்டாங்க, வட மாநில ஓட்டெல்லாம் பெரிய அளவில் போயிடுச்சு, அது முக்கியமா அது பிஜேபிக்கு வர்ற வாக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் சிந்திக்கும் போது தயவு செய்து இது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஜனநாயக படுகொலை அமைஞ்சிடும். எந்த காலத்திலையும் யார் தேர்தல் நடத்தினாலும் அந்தந்த மாநில அரசு ஊழியர்கள் தான் பணியாற்ற போகின்றார்கள். அதனால மத்திய அரசே நடத்தினாலும் இது இப்படி பாதிப்பு இருக்கிறத உணர்ந்து எதிர்காலத்தில் இந்த சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எப்படி இருக்காங்க காங்கிரஸ், அவர் ஒரு வேண்டுகோள் வச்சாரு. அது சிறந்த ஆலோசனையும் கூட. யாரையாவது வேட்பாளர் இந்த ஓட்டு பட்டியலிருந்து நீக்கணும்னா அவர்களுக்கு முறைப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சு அவர்களுடைய நிலைப்பாடை அறிந்த பிறகுதான் நீங்க எடுக்கணும். கடந்த தேர்தலில் எனக்கு வாக்கு இருக்கு, நான் வாக்களித்திருக்கேன், 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு ஒரு வாக்கு போட போறோம், அப்புறம் எனக்கு போயிடும்ன்றது யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாரு, மாநில கமிஷனர், நாங்க 4-5 இடத்துல 10 தடவை பல தடவை முகாம் நடத்தணும், வாய்ப்பு கொடுத்தோம், நீங்க எனக்கு கடந்த வாக்கு போட்டிருக்கோன்னா இந்த வாக்கு இருக்குன்றதுதானே நம்பிக்கை. அதனால போன மாசம் போய் ரேஷன் கடையில் ரேஷன் பொருள் வாங்குறேன், இந்த மாசம் போய் ரேஷன் கடையில் உங்க பேர் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அவருக்கு முறைப்படி அவர்களை அணுகி பிறகுதான் நீக்கணும். இல்லைன்னா ஜனநாயக படுகொலை, மீண்டும் சொல்கிறேன், ஜனநாயக படுகொலை ஏற்படும். இதை மனதில் கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கருத்து.